Aibovan. வணக்கம், ஐபோவன் அண்ட் குட் ஈவினிங். இந்த நாளிலே நாங்கள் இந்த இடத்துல இந்த ஜூம் இணையதளத்துக்கூடாக நாங்கள் ஒன்றிணைந்திருப்பது டிபி எடியூகேஷன் என்கின்றதான ஒரு ஆன்லைன் மூலமான கல்வி கற்றல் சாலையை நாங்கள் பார்ப்பதற்காக இப்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். முதலிலே இந்த டிபி ஃபவுண்டேஷன் என்றால் என்ன, டிபி எடியூகேஷன் என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். டிபி எடியூகேஷன் என்று சொல்லுவது இது ஒரு ஃபவுண்டேஷன் ஆகும். இந்த ஃபவுண்டேஷன் ஊடாக நாங்கள் பல மாணவர்களுக்கு பாடசாலை செல்கின்ற முன் பள்ளியிலிருந்து ஆண்டு 13 வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு இலவசமாக முக்கிய பாடங்களை நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக வழங்குகின்றோம். இது அநேகருக்கு அநேக விதத்திலே நன்மை அளிக்கின்றதாக இருக்கின்றது. டிபி ஃபவுண்டேஷன் என்றால் என்ன என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். டிபி என்று சொல்லும் பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இலங்கையிலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்த வர்த்தகர், தொழிலதிபர், ஒரு ஜனோபகாரி மிஸ்டர் தமிக்க பெரேரா அவர்களும் அவருடைய பாரியார் மிஸ்ஸஸ் பிரிசில்லா பெரேரா அவர்களுடைய பேருந்தான் அந்த டிபி என்று இங்கே சுட்டி காட்டப்படுகின்றது. ஆகினால் இந்த டிபி எடியூகேஷனை விட்டு வெளியிலே இவர்கள் செய்கின்ற வேறு விதமான சில சேரிட்டியை நாம் பார்க்க போனோமானால், முதலாவதாக வைத்தியசாலைகளுக்கான நன்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போது திரையிலே அது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் உள்ள 21 வைத்தியசாலைகளுக்கு பின்வரும் உபகரணங்களை அவர்கள் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். உபகரணங்களுடைய பெயர்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். வயது வந்தவர்களுக்கான அவசர சிகிச்சை பிரிவுக்குரிய கட்டில்கள் 108, சிறுவர்களுக்கான அவசர சிகிச்சை பிரிவு கட்டில் 1 மற்றும் HDU என்று அழைக்கப்படுகின்ற வயது முதிர்ந்தோருக்கான கட்டில்கள் 4. அடுத்ததாக தனியாக 102 கட்டில்கள், பெரியோருக்காக பாவிக்கப்படுகின்ற கட்டில்கள் 102, சிறுவர்களுக்கான கட்டில்கள் 9 மற்றும் வென்டிலேட்டர்ஸ் 3. அடுத்ததாக கட்டிலுக்கு அருகிலே வைக்கப்படுகின்ற அந்த கபர்ட் அது 220 இவர்கள் நன்கொடையாக வடக்கு கிழக்கிலே கொடுத்து உதவி செய்திருக்கின்றார்கள் இந்த ஃபவுண்டேஷனின் ஊடாக. ரைட், இப்போது நாங்கள் திரையிலே பார்க்கின்றோம் ஒரு பாடசாலை வகுப்பறையை. இவர்களுடைய அடுத்த கட்டம் என்னவென்றால், வடக்கு கிழக்கில் உள்ள முன் பள்ளிகளுக்கான செயற்றிட்டங்களை முன்னெடுத்தல். அதாவது மறுசீரமைக்கப்பட்ட முன் பள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை கணக்கெடுக்கின்படி வடக்கிலே 51 முன் பள்ளிகளும் கிழக்கிலே 60 முன் பள்ளிகளும் காணப்படுகின்றன. இந்த டிபி எடியூகேஷன் கூடாக கிடைக்கின்ற பாடங்களை இப்போது நாம் திரையிலே பார்க்கலாம். மிக முக்கியமாக 3 பாடங்களை இவர்கள் இந்த தளத்திலே போட்டிருக்கிறார்கள். கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் ஆகிய 3 பாடங்கள் இதிலே கிடைக்கின்றது. உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தேவைப்படின் கீழே இருக்கின்ற அந்த தொலைபேசி, திரையிலே காண்பிக்கப்படுகின்ற தொலைபேசியை நீங்கள் அழைத்து உங்களுடைய விடயங்களை, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே போல காட்டப்படுகின்ற அந்த இணையதளத்தில் நீங்கள் அப்ளிகேஷனை தரவிறக்கம் செய்தும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். ரைட், டிபி எடியூகேஷன் தருகின்ற நற்செய்தி என்னவென்று சொன்னால், இந்த எடியூகேஷன் இந்த கல்வி திட்டம் முற்றும் முழுவதுமாக எங்களுக்கு பணம் அறவிடப்படாமல் அது ஃப்ரீயாக கிடைக்கின்றது. ரைட், இப்போது நாங்கள் அந்த இணையதளத்துக்கூடாக கடந்து செல்ல போகின்றோம். ரைட், ரைட், நீங்கள் கூகுளுக்குள்ளாக கடந்து சென்று அங்கே டிபி இடைவெளி எடியூகேஷன் என்று டைப் செய்வதன் மூலமாக
இந்த டிபி எடுகேஷன் ஃப்ரீ வேர்ல்ட் கிளாஸ் என்கின்ற இணையதளத்தை நீங்கள் அணுக முடியும். ஃப்ரீ வேர்ல்ட் கிளாஸ் எடுகேஷன். இது இலங்கையிலே இருக்கின்ற மிக பெரிய ஆன்லைன் பாடசாலையாகும். இங்கே பார்த்தீர்களானால் வகுப்புகள் தரங்கள் முன்பள்ளி தொடக்கம் ஆண்டு 13 வரை காணப்படுகின்றது. முதலாவது முன்பள்ளி வயது 2 தொடக்கம் 5 வரை உள்ள சிறார்களுக்கு முன்பள்ளியும் மற்றும் ஆண்டு 1 தொடக்கம் ஆண்டு 13 வரையும் இங்கே பாடத்திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நீங்கள் தமிழிலே பார்க்கலாம். பாலர் பள்ளி வயது 2 தொடக்கம் 5 மற்றும் வகுப்புகள் ஆண்டு 1 தொடக்கம் 13 வரை. நாம் இப்போது ஆண்டு 5ஐ கிளிக் செய்ய போகின்றோம். ஆண்டு 5ஐ நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு திரையிலே காண்பிக்கப்படுகின்றபடி இப்படியான சில ஆப்ஷன்ஸ் வருகின்றது. இந்த ஆப்ஷன்ஸ் வந்த பிறகு நீங்கள் இப்பொழுது உதாரணமாக கணிதம் கோட்பாடு என்ற ஒரு காரியம் காணப்படுகின்றது. இந்த கணிதம் கோட்பாடு என்கின்ற காணொளியை நாங்கள் கிளிக் செய்தோமானால் அதற்குள்ளாக வித்தியாசமான அலகுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக பணம் பகுதி 1, பணம் பகுதி 2, பெருக்கல் 2, பகுதி நேரம் பகுதி 2, பகுதி 1 என்கின்ற வித்தியாசமான அலகுகளின் பெயர்கள் காணப்படுகின்றன. இப்போது நாங்கள் பணம் 2 பகுதி 1 என்ற காணொளியை நாங்கள் கிளிக் செய்வோம். வணக்கம் அன்பு மாணவர்களே, தரம் 5இல் கற்கும் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். பிள்ளைகளே, இன்று நாங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் பாடம் 20 பணம் 2 சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கற்கப் போகின்றோம். பிள்ளைகள், நாங்கள் தரம் 5இல் பணம் 1 பற்றியும் பிள்ளைகள் நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் கற்றோம். என பிள்ளைகள் நாங்கள் இவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது, அதே போல் பிள்ளைகள் பணம் என்ற பாடத்தில் கூட்டல் கழித்தல் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் கற்றறிந்தோம். என இந்த பணம் 2 என்ற பாடத்தில் பிள்ளைகள் நாங்கள் கற்கப் போகின்றோம் எவ்வாறு பிள்ளைகள் பெருக்கல் அதே போல் பிள்ளைகள் வகுத்தல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பது என்று தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம். நீங்கள் பார்த்தவாறு பணம் என்ற அலகுக்குள்ளாக என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு தேவையோ அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு காணொளியாக அந்த பாடத்திட்டம் அமைந்துள்ளது. அடுத்ததாக நாங்கள் தரம் 5 கணிதம் 1000 கேள்விகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு காணொளிக்குள் செல்வோம். விசேடமாக ஆண்டு 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்காகவே இது வடிவமைக்கப்பட்டது. இங்கே பார்த்தோமானால் பாடம் 1லிருந்து அநேக பாடங்கள் ஒவ்வொரு அலகிலையும் 1000 கேள்விகளை உள்ளடக்கிய அநேக காணொளிகள் இங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இப்போது நாங்கள் தரம் 5 கணிதம் பகுதி 1 கணித சிக்கல்கள் என்ற காணொளியை கிளிக் செய்வோம். அன்பான மாணவ செல்வங்களே, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்தலுக்காக தரம் 3, தரம் 4, தரம் 5 ஆகிய வகுப்புகளில் கணித பாட எண்ண கருக்களை உள்ளடக்கியதான பயிற்சி அடுத்ததாக 1, 2, 3 என்று உங்களுடைய இடது பக்கத்திலே காணப்படுகின்ற அந்த இலக்கத்தை நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் மறுபடியும் நாங்கள் முன்னிருந்த அந்த பேஜுக்கு வர முடியும். இதிலே இப்பொழுது நாங்கள் தரம் 11ஐ கிளிக் செய்வோம். தரம் 11ஐ கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு முக்கிய 3 பாடங்கள் இங்கே 4 பாடங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன. அதாவது கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் ஆகிய 3 முக்கிய பாடங்களும் கணிதம் மீட்டல் என்ற பிரிம்பான ஒரு காணொளியும் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் விஞ்ஞான காணொளியை கிளிக் செய்வோம்.
இந்த விஞ்ஞான காணொளியை நீங்கள் கிளிக் செய்தவுடன் அதற்குள்ளாக நீங்கள் பார்க்கலாம், திரையிலே காண்பிக்கப்படுகின்றபடி அதற்கு கீழாக வெவ்வேறு தலைப்பிலான வெவ்வேறு அலகுகள் அங்கே பாடமாக்கப்பட்டு காணொளிகளாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாணவருக்கு தேவையான மிகவும் தேவையான பகுதிகள், அவர்களுக்கு தேவையான சில செயல்முறைகள் உள்ளடக்கப்பட்ட காணொளிகள் இங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இப்போது நாங்கள் இந்த காணொளியை பார்ப்போம். பிள்ளைகள் உருண்டை எடுத்து விட்டேன் பாருங்கள் பிள்ளைகள். இந்த நெப்தலின் பவுடருக்குள் நான் என்ன செய்கிறேன்னா செப்பு சல்ஃபேட், நீரேற்றப்பட்ட இந்த நீல நிறம் உள்ள செப்பு சல்ஃபேட், நீல நிறம் இது பாருங்கள் வெண்ணிறமாக இருக்கின்றது. இப்போ நான் கிட்டத்தட்ட அதே அளவில் என்ன செய்கின்றேன் சேர்க்கிறேன் பாருங்கள் பிள்ளைகள். இப்போது ரெண்டையும் நான் என்ன செய்கிறேன் கலக்கிறேன். கவனிங்கள், ரெண்டையும் நான் கலக்கிறேன். இவ்வாறு கலக்கும்போது என்ன மாற்றம் ஏற்படுது என்பதை பாருங்கள். ரெண்டையும் நன்றாக கலப்பேன். உங்களால இப்போது நீங்கள் பார்த்தபடி இந்த விஞ்ஞான காணொளிக்குள்ளே பாடத்தை கற்பிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் ஆய்வு கூடத்திலே சென்று அங்கே சொல்லுவோம் நாங்கள் பிராக்டிக்கல் ஒர்க் அண்டு செயன்முறை வடிவத்திலே செய்யப்பட வேண்டிய சகல செயன்முறைகளும் உள்ளடக்கப்பட்ட காணொளிகளாக இவைகள் காணப்படுகின்றன. ஏன்னா நாங்கள் பாடசாலைக்கு சென்று ஆய்வு கூடத்தை பாவிக்க முடியவில்லையே என்ற கவலை நாங்கள் படக்கூடும். ஆனால் நீங்கள் இந்த டிபி எடுகேஷன் மூலமாக அந்த இழந்ததை கூட நீங்கள் மறுபடியுமாக அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள இது உதவியாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஆங்கில பாடத்திற்கு செல்வோம். இந்த ஆங்கில பாடத்தின் விசேஷ தன்மை என்னவென்றால், ஆங்கில பாடத்தை இந்த ஆசிரியர் ஆங்கிலத்திலே கற்பிப்பது மாத்திரமன்றி அங்கே அதற்குரிய தமிழ் மொழி ஆக்கத்தையும் அவர் அங்கே மொழிபெயர்ப்பு செய்து ஆங்கிலத்துக்கு பின்பதாக அவர் அதை கூறுகின்றார். ஆகினால் உங்களுக்கு ஒரு சில வேளை ஆங்கிலம் பிடிக்காத பாடமாக இருக்கலாம், அல்லது ஆங்கிலத்தை சொல்லி தருவதற்கு உங்கள் வீட்டிலே உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாருடைய உதவியும் இன்றி இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதன் மூலம் ஆங்கில பாடத்தை மிக இலகுவாக தமிழில் விளங்கி அதை உங்களுக்கு செய்ய இது உதவியாக இருக்கும். Dear students, today we are going to look at grade 11 unit 1 workbook. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்க இன்னைக்கு grade 11 unit 1 workbookல இருந்த activities பத்தி பார்க்க போறோம். Activity 1. What is our unit's title? Our responsibilities. எங்கட யூனிட் 1 தலைப்பு என்ன? Our responsibilities. அப்படின்னா என்னது? நாங்க பார்த்தோம் எங்களது பொறுப்புகள். நாங்க யூனிட் 1 pupils book படிக்கிற நேரம் நாங்க தெளிவா நிறைய விஷயங்கள் படிச்சோம். இப்போ நாங்க ஒர்க் புக்ல உள்ள ஆக்டிவிட்டீஸை நாங்க இப்போ ஒன்றொண்டா செய்வோம். சரியா? Rewrite the following in your notebook. Rewrite, திரும்ப எழுதணும். The following in your notebook using suitable punctuation mark. மறுபடியுமாக நாங்கள் முன்னைய பக்கத்திற்கு செல்வதற்கு இடது பக்கத்தில் காணப்படுகின்ற 1, 2, 3 என்ற அதை கிளிக் செய்வதன் மூலமாக மறுபடியும் நாங்கள் இந்த பேஜுக்கு வர முடியும். இந்த பேஜுக்கு வந்தவுடன் இப்போது நாங்கள் தரம் 12க்குள் கடந்து செல்வோம். தரம் 12க்குள்ளே தற்போது திரையிலே காண்பிக்கப்படுகின்ற பாட அலகுகள் கற்பிக்கப்பட்டு அவைகள் காணொளிகளாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் விஞ்ஞானம் மற்றும் வேற பாடங்கள் மற்றைய பாடங்கள் அனைத்தும் காணொளிகளாக மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அவற்றை நாங்கள் இப்பொழுது பதிவேற்றம் செய்கின்ற நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். வெகு சீக்கிரத்திலே விஞ்ஞானம் சம்பந்தமான மற்றும் தரம் 12க்கு தேவையான பாடங்கள் சம்பந்தமான காணொளிகளை நாங்கள் வெகு சீக்கிரத்திலே இந்த இடத்திலே நாங்கள் பார்வையிட முடியும். தரம் 12 ஒருங்கிணைந்த கணிதம் 12-13.
பிள்ளைகள் நாங்கள் இப்போ முக்கோணிகளோட பண்பில் படம் கீறி வரைபடம் கீறி முக்கோணிய கீறி அதில் ஜோமெட்ரியை பாவிச்சு சுருக்கிற கணக்குகளை பார்ப்போம். குட்டி குட்டி கணக்குகள் நிறைய வந்திருக்கு பார்ப்போம். இவரை பாருங்க, முதலாவதால பாருங்க 2011ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஒரு முக்கோணியின் பக்கங்கள் பீசாய் ஒன்று பி பீசாக ஒன்று ஆகும். இங்கு பி பெரிது ஒன்றாக இருக்கத்தக்கதாக பி ஒரு மெய்யெண். முக்கோணியின் மிகப்பெரிய கோணம் முக்கோணியின் மிகச்சிறிய கோணத்தின் இருமடங்கு எனின், மிகப்பெரிய கோணம் மிகச்சிறிய கோணத்தின் இருமடங்கு எனின் சைன் நெறியையும் கொசைன் நெறியையும் பயன்படுத்தி பியின் பெருமானத்தை காண்க. பாப்போம். ரைட். இப்போ மிகப்பெரிய கோணம் மிகச்சிறிய கோணம் ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி எழுதுங்க. இதில் இப்போ மிகச்சிறிய கோணம் இதுதானே டீட்டா என்றால் இவர் 2 டீட்டாவாம். இதுதான் மிகப்பெரிய கோணம் மிகச்சிறிய கோணம். இனி பாருங்க, பக்கங்கள் தந்திருக்கீங்கன்னா பி பீசாய ஒன்று பீசா ஒன்று. அப்போ உங்களுக்கு விளங்கோணம் பீசாய ஒன்று தான் ஆக சின்ன. வெகு சீக்கிரத்திலே நாங்கள் கணிதம் தவிர்ந்த விஞ்ஞானம், ஆங்கிலம், வர்த்தகம் மற்றும் ஐடி சம்பந்தமான காணொளிகளையும் இந்த தளத்திலே நாங்கள் பதிவேற்ற உள்ளோம். அவைகளுக்கான வேலைப்பாடுகள் முடிந்து விட்டன. இப்பொழுது நாங்கள் அவற்றை பதிவேற்றம் செய்கின்ற நிலையிலே இருக்கின்றோம். ஆகையினால் சீக்கிரத்திலே நீங்கள் அவற்றையும் பார்த்து பிரயோசனப்படலாம். அடுத்ததாக நாங்கள் டிபி கிட்ஸ் பாலர் பள்ளி அலகுக்குள்ளாக கடந்து போகின்றோம். டிபி கிட்ஸ் அதாவது வயது 2 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு உகந்த ஒரு பக்கம் இது. இந்த பக்கத்திற்கு செல்வீர்களானால் 3 மொழிகளும் இங்கே கிடைக்கின்றது: சிங்களம், தமிழ், ஆங்கிலம். இப்பொழுது நீங்கள் தமிழை கிளிக் செய்வீர்களானால் தமிழிலே உங்களுக்கு அதன் கீழாக காணப்படுகின்ற அதற்குள்ளாக காணப்படுகின்ற தரவுகள் என்ன என்று நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக ஆரம்ப பக்கம் இருக்கின்றது. சிபில் மாமியிடமிருந்து சிறுகளாகிய நமக்கான பாடல்கள் இருக்கின்றது. சிபில் மாமியின் குருவி குரலில் பாடல்கள் இசைப்போம் என்று பாடல்கள் இருக்கின்றது. மகிழ்ச்சிக்கான சிறுவர் பாடல்கள் என்று இப்படியாக பிரித்து பிரித்து இந்த அலகிலே சில தரவுகளை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பாடங்களை தேர்ந்தெடுக்கவும் என்ற ஆப்ஷனுக்கு கீழாக போனோமானால் அங்கே தமிழ் காணப்படுகின்றது, கணிதம் காணப்படுகின்றது, அறிவியல் காணப்படுகின்றது, கலை இருக்கின்றது, கைவினை இருக்கின்றது, பாடல்கள் இருக்கின்றது. இதுல உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் அதை அதிலிருந்து பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இப்பொழுது கணிதத்தை கிளிக் செய்வோம். கணிதத்தை கிளிக் செய்வீர்களானால் இங்கே ஏபிசி மவுஸ், அதாவது இவர்கள் இந்த தளமானது டிபி எஜுகேஷன் ஏபி மவுஸ் என்கின்ற ஒரு பொடியோடையும் மற்றது யூஎஸ்பி ஸ்டுடியோஸ் என்ற பொடியோடையும் இவங்க பார்ட்னர்ஷிப் வைத்துத்தான் இந்த காரியங்கள் இதுக்குள்ள அப்லோட் பண்ணி இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் ஏபிசி மவுஸ் அதுக்குள்ளாக போய் பார்த்தோமானால் வெவ்வேறு விதமான காணொளிகள் அங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. மிகவும் சுவாரஸ்யமான காணொளிகள் அங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. குழந்தைகள் சிறுவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடல்கள் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 1 முதல் 10 வரை எண்ணலாம் என்ற தலைப்பின் கீழாக உள்ள பாடலை நாங்கள் கேட்போம். என் பெருவிரல் ஒன்றுள்ளது, அதை வைத்து நான் எண்ணுவேன். எண்ணி எண்ணி விளையாடுவேன், முழு நாளும் நான் விளையாடுவேன். என் கண்கள் 2 உள்ளன, அவையோ நீல நிறமானவை. எண்ணி எண்ணி விளையாடுவேன், முழு நாளும் நான் விளையாடுவேன். அங்கே பார், ஆந்தைகள் 3 மரத்தில் உள்ளன. எண்ணி
அடுத்ததாக நாங்கள் சில கேள்விகளை கேட்கும் தருணமாக இருக்கின்றது. இந்த இணையதளத்தை குறித்ததான ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் இப்பொழுது நீங்க அதை சாட் பாக்ஸ்ல போடலாம். இந்த இணையதளத்தை குறித்ததான கேள்விகள் உங்களுக்கு இருக்குமாய்? Next slide. Right. Also, Angie, we can remind them if they won't have any questions, they can always put on the Q&A section. I told them. I'll repeat again. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் இப்பொழுது நீங்கள் அவற்றை சாட் பாக்ஸுக்குள்ளே போட்டீர்களானால் அதற்கான பதில்களை நாங்கள் உடனடியாக உங்களுக்கு டைப் செய்து அனுப்புவோம். And we will proceed ahead and we will take the questions towards the end. Okay, right. நாங்கள் மற்றும் மிச்ச ஸ்லைட்ஸுக்குள்ளாக கடந்து போகின்றோம். சேம் டைம் நீங்கள் உங்களோட டவுட்ஸ்களை சாட் பாக்ஸுக்குள்ள போடலாம். இந்த பிரசன்டேஷன் முடிவில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் நேரத்தில் நாங்கள் அவற்றுக்கான விளக்கங்களை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ரைட், இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்க்கின்றது டிபி எடுகேஷன். இந்த டிபி எடுகேஷன் ஆப்பை எப்படி நாங்கள் எங்களுடைய மொபைல், எங்களுடைய தொலைபேசி டிவைஸ்ல எப்படி இவற்றை நாங்கள் பதிவிறக்கம் செய்வது அல்லது எங்களுடைய கணனியிலே எப்படி இதை பதிவிறக்கம் செய்வது. உதாரணமாக இப்பொழுது நாங்கள் காட்டுகின்றோம் எங்களுடைய தொலைபேசியிலே எப்படி இதை பதிவிறக்கம் செய்வது என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். 3 விதமான போன்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்ட்ராய்டு போன் இருக்கின்றது, ஆப்பிள் இருக்கின்றது, மற்றது ஹுவாவி இருக்கின்றது. ரைட், இப்பொழுது நாங்கள் ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள போய் எப்படி நாங்கள் அந்த ஆப்பை எங்களோட போனுக்குள்ள பதிவிறக்கம் செய்வது என்பதை பார்ப்போம். நீங்கள் சர்ச் பட்டனுக்குள்ளே போய் டிபி எடுகேஷன் என்று டைப் செய்யும் போது இப்படியாக திரையில் காணப்படுகின்ற மாதிரி டிபி எடுகேஷன் இன்ஸ்டால் என்கின்ற ஆப்ஷன் உங்களுக்கு புலப்படும். அந்த இன்ஸ்டாலை நீங்கள் கிளிக் செய்யும் பொழுது டிபி எடுகேஷன் ஆப் ஆனது உங்களுடைய தொலைபேசியிலே அங்கே பதிவிறக்கம் செய்யப்படும். அது பதிவிறக்கம் செய்த பின்பு ஓபன் என்கின்ற ஆப்ஷன் உங்களுக்கு தென்படும். அந்த ஓபனை நீங்கள் கிளிக் செய்யும் பொழுது மொழி காட்டப்படும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மொழியை தெரிவு செய்ததன் பின்பதாக பாடங்களுக்கு அது உங்களை அழைத்து செல்லும். இப்பொழுது நீங்கள் பாட தெரிவை செய்த பின்பு அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கு கீழே காணப்படுகின்ற அனைத்து அலகுகளும் உங்களுக்கு புலப்படும். ஆகையினால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அலகை அங்கே கிளிக் செய்து அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு ஆண்ட்ராய்டு போன்ல இருந்து எப்படி நாங்கள் இந்த டிபி ஆப்பை பதிவிறக்கம் செய்வது என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் ஆப்பிள் போன் பாவிக்கிறவர்களாக இருந்தால் ஆப்பிள் ஸ்டோருக்கு சென்று அதிலே நாங்கள் சர்ச்சுக்கு போய் டிபி ஸ்பேஸ் இடைவெளி விட்டு எடுகேஷன் டைப் பண்ணும் பொழுது அங்கே உங்களுக்கு இவ்வாறாக அது தென்படும். அதன் பின்பதாக அதை பதிவிறக்கம் செய்த பின்பு ஓபன் என்கின்ற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அந்த ஓபனை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். அதை கிளிக் செய்த பின்பு நீங்கள் வெற்றிகரமாக டிபி எடுகேஷன் ஆப்பை உங்களுடைய தொலைபேசிக்கு நீங்கள் பதிவிறக்கம் செய்து விட்டீர்கள். அதன் பின்பதாக மொழி தெரிவு காட்டும். மொழி தெரிவுக்கு பின்பதாக உங்களுடைய தரம் எத்தனை தரம் என்பதை நீங்கள் கிளிக் செய்து உங்களுக்கு வேண்டிய பாடத்தை கிளிக் செய்யலாம். இன்றைக்கு நாங்கள் தரம் 10 இருக்கிற
அதே போன்று நாங்கள் ஹுவாவி போனுக்குள்ள பாவிக்கிறவர்களாக இருந்தால், ஹுவாவி போன் பாவனையாளர்களாக இருந்தால் கேலரி ஆப்ல போய் டிபி எடுகேஷனை நாங்கள் டைப் செய்ய வேண்டும். டிபி எடுகேஷன் உங்களுடைய தொலைபேசிக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டதன் பின்பதாக அதே போன்று எல்லா தொலைபேசியிலையும் ஒரே மாதிரி தான் இந்த ஆப் வந்து வேலை செய்கின்றது. ஆகையினால் நீங்கள் மொழியை தெரிவு செய்ததன் பின்பதாக உங்களுடைய தரத்தை தெரிவு செய்யுங்கள். தரத்தை தெரிவு செய்ததன் பின்பு என்ன பாடத்தை நீங்கள் கற்க விரும்புகின்றீர்கள் என்ற தெரிவை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். அந்த பாடத்திற்குள்ளாக கடந்து சென்று அதற்கு உள்ளே நீங்கள் விரும்புகின்ற அலகை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு வேண்டிய கற்பித்தலுக்கான வளங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 3 விதமான போன்களிலும் எப்படியாக டிபி எடுகேஷன் ஆப்பை பதிவிறக்கம் செய்வது என்பதை குறித்ததான செயல்முறையை நாங்கள் உங்களுக்கு காண்பித்தோம். இதில் பதிவிறக்கம் செய்வதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமாய் நீங்கள் கீழே சாட் பாக்ஸ்ல எழுதுவீர்களானால் அதுக்கான பதில்களை நாங்கள் உங்களுக்கு உடனடியாக தருவோம். ரைட். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறினோம். டிபி எடுகேஷன் ஆப்பை நாங்கள் எங்களுடைய தொலைபேசியிலே பாவிப்பது முழுவதும் இலவசம் என்று நாங்கள் ஒரு நற்செய்தியை வழங்கினோம். ஆனால் இந்த டிபி எடுகேஷன் ஆப்பை நாங்கள் பாவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது. என்ன காரியம் என்றால் டேட்டா கட்டாயம் தேவைப்படும். ஆகையினால் டேட்டா என்று சொல்லும் பொழுது திரையிலே காண்பிக்கின்றபடி உங்களுக்கு மாதத்திற்கு 249 ரூபாய், மாசத்துக்கு 249 ரூபாய் செலுத்தி நீங்கள் முழுவதுமாக அன்லிமிட்டட் டேட்டா பேக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அளவு முறை அற்ற டேட்டாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து எப்படி நீங்கள் யூடியூப் பார்ப்பதற்காக டேட்டா பாவிக்கப்படுகின்றதோ அதே போலதான் இந்த ஆப்பை பாவிப்பதற்கும் இந்த டேட்டா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. கீழே உங்களுக்கு HTTP on லிங்க் அந்த தளத்தில் காணப்படுகின்ற அந்த முகவரியை நீங்கள் பார்த்து அதுல இருக்கின்றதை தரைவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதே போன்று கீழே காட்டப்படுகின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு மேலதிக விவரங்களை அழைப்பதன் மூலம் நீங்கள் மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். இப்போது நாங்கள் திரையிலே ஒரு படத்தை பார்க்கின்றோம். ஒரு விளையாட்டு வீரர் வந்து தன்னுடைய தலையிலே கண்ணாடியை அணிந்திருக்கின்றார். ஆனால் கையினாலே அவர் முகத்திலே படுகின்ற அந்த வெயிலை அவர் மறைத்து கொண்டு அவர் விளையாடுகின்றார். ஒரு விளையாட்டு வீரர். இந்த படத்திலே ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தி சொல்லுகின்றது wearing sunglasses in head, covering eyes with hand. அதாவது சன்கிளாஸ் என்னத்துக்கு நாங்க போடுவோம்? வெயில இருந்து எங்களை கண் கூசாம பாக்குறதுக்கு தான் சன்கிளாஸ் போடுவோம். இந்த சன்கிளாஸ அவர் கண்ணில போடாம தலையில போட்டுக்கொண்டு கைகளால தன்னுடைய சூரிய ஒளி தன்னை முகத்துக்கோ கண்ணுக்கு படுறத அவர் மறைக்கிறார். இத போலதான் எங்களோட நிலைமையும் இருக்கும். டிபி எடுகேஷனை நாங்கள் பாவிக்காம விட்டோமானால். ஏனென்றால் சன்கிளாஸ் உள்ள போது கையினால் மறைப்பது ஏன்? டிபி எடுகேஷன் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் வேறு காரியங்களை அணுக வேண்டும்? இதுதான் இந்த படத்தினுடைய செய்தி. ஆகையினால் முடிந்த அளவு இந்த டிபி எடுகேஷன் ஆப்பை உங்களுடைய தொலைபேசியிலே பதிவிறக்கம் செய்து இதை பார்ப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய கற்றல் செயல்முறைகளை வலுவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஃபவுண்டேஷனுடைய ஒரே ஒரு தரிசனமாக இருக்கின்றது. அடுத்ததாக இப்போது நாங்கள் திரையிலே ஒரு சிறு குழந்தையின் படத்தை பார்க்கின்றோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது டிபி ஆப்பினை பாவிப்போம், உயர்ச்சி அடைவோம்.
இந்த கோட்பாட்டை எத்தனை பேர்கள் நம்புகின்றீர்களோ நிச்சயமாகவே இந்த டிபி எடுகேஷன் ஆப் ஆனது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மிகவும் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் அநேக பாடசாலை செல்லுகின்ற பிள்ளைகள் விசேடமாக கிராமப்புறங்களிலே பாடசாலைக்கு செல்ல முடியாத, ஜூம் பாடசாலையில ஆன்லைன் கிளாஸ் படிக்க முடியாத மற்றும் டியூஷன் சென்று படிக்க முடியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இது மிகவும் பிரபல்யமாகி கொண்டு வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் இதை பார்த்து தங்களுக்கு தேவையான தங்களுடைய திறனை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள், அறிவை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆகையினால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி, மாணவர்களாகிய நீங்கள் இந்த ஆப்பினை வேண்டிமான அளவு பாவித்து வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ச்சி அடைவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் மிகவும் ஆவலாக உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம். ஆகையால் உங்களால் முடிந்தவரை இந்த டிபி ஆப்பினை பாவிக்கும்படியாக உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றோம். அதே போன்று இன்னொரு செய்தியும் இருக்கின்றது என்னவென்றால், இந்த டிபி ஆப் வந்து யாருக்குமே அது சொந்தம் இல்லை. இதை ஆசிரியர்கள் பாவிக்கலாம், மாணவர்கள் பாவிக்கலாம், பாடசாலை வகுப்பறையில் பாவிக்கலாம், டியூஷன் கிளாஸில் பாவிக்கலாம், எங்கேயும் யாரும் எவரும் எப்படியும் இதை பாவிக்கலாம். இதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. இது யாருடையதும் தனிப்பட்ட சொந்தமான ஒரு இணையதளமும் அல்ல. இது ஒரு பொது சேவைக்காக ஒரு மிகவும் பரந்த மனப்பான்மையோடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகின்றது. ஆகையினால் முடிந்த அளவு நாங்கள் இதை பிரயோகித்து வறுமை என்கின்ற அரக்கனை கல்வி எனும் ஆயுதத்தால் வென்றொழிப்போமாக. இதை நான் கூறுவதானால், வறுமையை நாங்கள் அழிக்க வேண்டுமானால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டிலே கற்றவர்களாக, கல்வியை நாங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் மாத்திரமே வறுமை என்கின்ற இந்த அரக்கனை நாங்கள் வெல்ல முடியும். ஆகையினால் யாரெல்லாம் வறுமையிலே இருக்கக்கூடாது, நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நீங்கள் கற்க வேண்டும், கல்வியிலே நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அது முன்னுக்கு வருவதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற இந்த டிபி எடுகேஷன் ஆப்பை நாங்கள் பாவித்து பயன்பெறுவோமாக. கீழே திரையிலே காட்டப்படுகின்ற தளத்திலே நீங்கள் இந்த ஆப்பினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் இருப்பின் தரப்பட்டிருக்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய சந்தேகத்துக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Also, Anju, we can also tell our teachers that they can use the DP education content at school as well as even at their tuition classes. This is free of charge, and there will be no charge from the provider's end. They can use this free of charge for the school, at the school, and even at their tuition classes as well. Yeah, I just told them, Kalana, you want me to repeat? I told them. Yeah. இப்பொழுது கலனா அவர்கள் கூறியபடி நான் ஏற்கனவே சொன்னது போல இதிலே காணப்படுகின்ற காணொளிகளை வகுப்பறையில் ஆசிரியர்கள் பாவிக்கலாம், மாணவர்கள் வீட்டில் பாவிக்கலாம், அல்லது டியூஷன் சென்டர்ஸ்ல பாவிக்கலாம். யாரும் எங்கேயும் இச்சந்தர்ப்பத்திலேயும் இதை பாவித்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகையினால் இது முற்று முழுவதுமாக இலவசமாக வழங்கப்படுகின்றது. எந்த விதமான கட்டணங்களும் இதுக்கு அறவிடப்படுவதில்லை. கல்வியை இந்த காலத்திலே கல்வி என்றால் அது மிகவும் பணம் கொடுத்துத்தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் காணப்படுகின்ற நிலையிலே கல்வியை நாங்கள் முற்றும் முழுவதுமாக இலவசமாக இப்படி ஒரு நடைமேடை ஊடாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஆகையினால் மாணவர்களே, நீங்கள் முடிந்தவரை இவற்றை தரவிறக்கம் செய்து இதனால் பிரயோசனப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவல், எங்களுடைய ஆசை. நாங்கள் நம்புகின்றோம் நீங்கள் இவற்றை தரவிறக்கம் செய்து இவற்றை பாவித்து நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். And also, if they have any questions, they can raise their hand. We can take few questions.
ரைட். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின் இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய மைக்கை அன்மியூட் செய்துவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமாயின் நீங்கள் எங்களிடத்தில் தாராளமாக கேட்கலாம். அவற்றுக்கான பதிலை நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். Sanraj, you can unmute your mic and ask the question. சன்ராஜ், நீங்க உங்களுடைய மைக்கை வந்து அன்மியூட் செய்துட்டு நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கலாம். என்னண்டு? ஹலோ. யா, சத்தமா கதைங்க சன்ராஜ். ஹலோ. யா, விளங்குது விளங்குது. என்னட்ட ஃபோன் இல்ல, லேப்டாப் தான் இருக்குது. சன்ராஜ், உங்களுடைய வால்யூமை நீங்க கூட்டுவீர்களா? உங்களுக்கு சத்தம் கேட்குது இல்ல? சன்ராஜ், சன்ராஜ், நீங்க கதைப்பது எங்களுக்கு விளங்குது இல்ல, கொஞ்சம் சத்தமாக கதைக்க முடியுமா? ஹலோ. சரி, சொல்லுங்கள். என்னட்ட ஃபோன் இல்ல, லேப்டாப் தான் இருக்கு. அதுல என்னன்னு டவுன்லோட் பண்றது? நீங்க கேக்குற கேள்வி வந்து உங்களுடைய லேப்டாப்ல எப்படி டவுன்லோட் பண்றதுண்டா? Right. Kalana, Sanraj is asking how to download this app on his laptop. On the laptop, you cannot download the app, but you can use your browser to go and access the DP Education website. Like we showed, you go to Google Chrome and you type DP Education, and then you can log into the website and go to your 11th grade and the subject. சன்ராஜ், இந்த அண்ணா கூறியது போல லேப்டாப்ல நாங்கள் இந்த ஆப்பை பதிவிறக்கம் செய்ய முடியாது. ஆனா நாங்க உங்களுக்கு ஒரு தலைமுகவரி கொடுத்தோம் தானே, சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறோம். நீங்க உங்களோட கூகுள் குரோமுக்கு போய் அதை நீங்கள் டைப் செய்யும் பொழுது அந்த இணையதளத்துக்குள்ள நீங்க போகலாம். அந்த இணையதளத்துக்குள்ள போய் நீங்க டிபி எஜுகேஷன் என்று போட்டீர்களானால் இப்போது நாங்கள் குறிப்பிட்ட அனைத்து தரவுகளும் அனைத்து காரியங்களும் அங்கே காணப்படும். சோ நீங்க அதுல போய் உங்களுக்குரிய தரத்தை தெரிவு செய்து முதலில் மொழியை தெரிவு செய்து பின்பு உங்களுடைய தரத்தை தெரிவு செய்து அதன் பின்பதாக பாடத்தை தெரிவு செய்து நீங்கள் பிரயோசனப்படலாம். விளங்கினதா நான் உங்களுக்கு சொன்னது சன்ராஜ்? நன்றி நன்றி. ரைட். சன்ராஜை போல வேற யாருக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமென்றால் நீங்க இந்த டைமை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. And we can move for another question. Right. Yeah. Right. Yes. So Harish, you can unmute and ask your question. ஹரிஷ் துவார், நீங்க உங்களோட மைக்கை அன்மியூட் செய்து விட்டு நீங்க கேட்கிற கேள்வியை சத்தமாக கேளுங்க. If Harish is not there, we can go to Jude. Jude, you can ask the question. Jude, நீங்க உங்களோட மைக் அன்மியூட் செய்து விட்டு உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. I think it's Harish, no? Harish, விலங்குதான் நாங்க கதைக்கிறது. Jude. Oh, we can give the opportunity to Mayankran. Right. மதிகரன், நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? மதிகரன், சொல்லுங்க மதிகரன். சொல்லுங்க மதிகரன், விளங்குது இல்ல? மதிகரன். ஓம். சரி, உங்களோட கேள்வி என்ன மதிகரன்? நீங்க எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க? என்ன கேள்வி கேட்க வேணும்? மதிகரன், நான் கதைக்கிறது விளங்குதா? ரைட். நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா மதிகரன்? இல்ல.
இல்லையா? சரி, அப்ப சும்மாவா நீங்க ஆன் பண்ணீங்க மைக்க? சரி, நான் நினைச்சேன் நீங்க ஏதோ கேள்வி கேட்க போறீங்க எங்கள்ட்ட இருந்து. ரைட், ஓகே. ஹரிஷ் துவா, சொல்லுங்க சொல்லுங்க. இதுல SLT ல யூடியூப் பேக்கேஜ் இருக்கா? SLT இல்லையா ராசா? Yeah, SLT. Kalan, he's asking with the SLT they offer YouTube packages. So far SLT YouTube, there is no YouTube package, but there is one that is going to come in the future. Right. ஹரிஷ், இப்போதைக்கு வந்து SLT-ல யூடியூப் பேக்கேஜ் இல்ல, ஆனாலும் எதிர்காலத்தில் அவங்க கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஸோ எதிர்காலத்துல எடுக்கலாம். What about Mobitel, Kalana? Yes, SLT, there is one package for 155 rupees. Koshia, I will message you on the chat. I will put the link for the package. கோஷியா, இந்த அண்ணா சொல்றாங்க வந்து SLT-ல வந்து 155 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குதுன்னும் அதுக்குரிய அது சம்பந்தமான டீடைல் அவர் வந்து chat box-ல போடுவார். நீங்க அதை பார்த்து அதுல இருந்து நீங்க பிரயோஜனப்பட்டுக் கொள்ளலாம். சரியா கோஷியா? ஓகே, thank you. வெல்கம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கேட்க விருப்பம்னா கேளுங்க. நிலுக்ஷன். எஸ் டீச்சர். வணக்கம் நிலுக்ஷன், எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறேன் டீச்சர், நீங்க எப்படி? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன நீங்க கேட்க வேணும்? இந்த பாவிக்கிறனால ஏதாவது எங்களோட செக்யூரிட்டி ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? Kalana, she's asking whether they will face any security problems while using this app. No problems on that front. Right. நிச்சயமாகவே உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இதனால் ஏற்படாது என்பதை நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம். ஓகே, ரைட். தெஷான், வெல்கம். தெஷான், தெஷான். Teshan. Right. Krishan, நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா கிருஷான்? Right. I think many are trying to ask questions, yes, but yes. I've put few individuals on the chat. They can ask questions if they have people. சொல்லுங்க. சிட் சபேஷன், வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சிட் சபேஷன். இது லேப்டாப்ல தரவிறக்கம் செய்யலாதா டீச்சர்? நான் இப்ப ஏற்கனவே இன்னொரு ஆளுக்கு அதுக்குரிய பதில சொன்ன நான், லேப்டாப்ல வந்து நாங்க ஆப்ப பதிவிறக்கம் செய்ய முடியாது, மொபைல் தொலைபேசியில தான் பதிவிறக்கம் செய்ய முடியும். ஆனா நீங்க லேப்டாப்ல பாவிக்கணுமாக இருந்தால் நீங்க கூகுள் குரோமுக்குள்ள போய் அந்த நாங்க அனுப்பி இருக்கிற சாட் பாக்ஸுக்குள்ள போட்டு இருக்கின்ற அந்த வெப் அட்ரஸ் இருக்குத்தானே, அதை நீங்க டைப் செய்யும் பொழுது அது உங்களை டிபி எஜுகேஷன் சைட்டுக்கு உங்களை எடுத்து செல்லும். அப்ப நீங்க டிபி எஜுகேஷன் சைட்டுக்குள்ள போன பிறகு மொழியை தெரிவு செய்து உங்களோட ஆண்டை தெரிவு செய்து பாடத்தை தெரிவு செய்து நாங்கள் உங்களுக்கு கற்பித்து காட்டியபடி நீங்கள் பிரயோசனப்படலாம். அதுக்குள்ள இருந்து இத டவுன்லோட் பண்ணா இலவசமா பார்க்கலாம் வந்து டீச்சர். நான் லேப்ல என்ன சொல்லுது உங்களுக்கு? டவுன்லோட் பண்ணப்படுது இல்ல டீச்சர். Right. Kalana, the question is, he's saying that though we said that it is for free, but when he was trying to download it on the lab, he couldn't do it. So he's asking whether he needs to pay any, there is any cost for that. No, there is no any cost for that. Only thing is that you cannot download the app in the laptop. So you will have to browse through the browser only, web browser, whatever you are using, Google Chrome or Microsoft Edge or any browser that you are using, you will have to use it from that.
சப்சபேஷன் இதுதான். இப்ப இந்த 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 அப்ளிகேஷன் வந்து எப்படி செய்யப்பட்டிருக்குதுன்னா மொபைல் தொலைபேசியில பதிவிறக்கம் செய்வதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க லேப்டாப்லயோ அல்லது மடிக்கணனியோ இல்லது மேசை கணனியிலயோ பாவிக்கிறவர்களாக இருந்தா நீங்க கூகுள் குரோமோ இல்லாட்டிக்கு அது சம்பந்தமான அந்த இணையதள தளத்துக்குள்ள சென்று அங்க நீங்க டிபி எடுகேஷன் டைப் பண்ண வேணும். அப்படி டைப் பண்ணிக்கல நீங்க ஆன்லைன்ல தான் பார்க்க முடியும் இல்லையா? It's available when you type DP education on the Chrome. It's like online, right? You can if we have any security facilities in this app, காசு வெட்டப்படுது டீச்சர். லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணாம சும்மா டிபி இப்படி அடிச்சு பாக்க டீச்சர். இப்படிதான் நானும் அடிச்சேன். இல்ல உங்களோட கேள்வியை திருப்பி சொல்றீங்களா? இப்படி டிபிடிகேஷன் அடிச்சு பார்க்க கூட காசு வெட்டப்படுது டீச்சர். Okay. Kalana, she says when she types it on the Google Chrome as DP education, her data goes. Yes, there will be a very small data charge when you type on Google, but there will, if you activate one of those YouTube packages, it will be covered on that front. Right. நீங்க என்ன செய்ய வேணும்டா யூடியூப் பேக்கேஜுக்குரிய யூடியூப பாக்குறதுக்குரிய ஒரு பேக்கேஜ் இருக்கும் தானே, டயலாகோ மொபிட்டலோ ஏதோ ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க தானே, அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணி போட்டு பிறகு நீங்க இந்த இணையதளத்துக்குள்ளாக செல்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு டேட்டா கணக்குமா விட்டாது. ஆனா நீங்க அந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணாம சும்மா டேட்டாவை ஆன் பண்ணி போட்டு நீங்க போவீர்களாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு டேட்டா அதிகமாக வெட்டப்படும். Excuse me. Yes, Tushan. Yeah, சொல்லுங்க. If this app have any security facilities? No. Yeah, we assure that you won't be facing any security problems. It's well secured. Okay, thank you. Excuse me, can we ask any doubt when they are teaching? No, darling. It is already pre-recorded. These what do you call these clips are pre-recorded and it has been uploaded into the site. So it's like you're watching a TV news. You're watching the TV news, but you can't ask the newsreader any questions, right? It's like that. Okay, they can comment on the YouTube You're channel. welcome. And they can comment on the YouTube channel, and the teacher will answer immediately. Sorry, I'm sorry. Lakshi? They can comment on the YouTube channel. Yeah. So the teacher will answer them immediately. Right. Okay. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ண வேணுமாக இருந்தா நீங்க அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணி விட்டீங்களானா அந்த பாட சம்பந்தமான ஆசிரியர் உங்களுக்கு அதுக்கு உரிய பதிலை உங்களுக்கு தருவார். Okay, what's the YouTube channel? Miss. Teacher? Miss. Teacher. If you want, Miss. So like this, you can go to YouTube, type DP education. Is there any subject on the DP education? I asked you one question. This is one by one. We'll go one by one. யாருக்கு அடுத்து YouTubeக்குள்ள எப்படி பார்க்கிறதுண்டு கலனா you can show it on the screen. So YouTube how to view the. Yes, I asked you one question. Yes. So how it works is like this. You initially have to type, you have to go to Google. Sorry, you have to go to YouTube. So first I type here and then I go to YouTube. Then I type DP education. YouTubeக்குள்ள சென்று DP education நீங்கள் டைப் செய்ய வேண்டும். Sorry. Just type DP education. Then comes maths channel. You go to channels. நீங்க DP education-ஐ டைப் செய்ததற்கு பின்பதாக உங்களுக்கு சேனல் புலப்படுகின்றது. அப்ப இப்பொழுது நாங்கள் கணித சேனலை நாங்கள் கிளிக் செய்தோமானால்
Teacher? As a project, ClickUp is really helpful with mapping. Right. இப்படித்தான் நீங்க யூடியூபுக்குள்ளாக சென்று டிபி எடுகேஷன் என்று டைப் செய்து டீச்சர் சொல்லுங்க. யா சோ ஒரு ஆளா கதைப்போமா, எல்லாரும் ஒரே நேரத்துல கதைச்சா எங்களுக்கு ஆன்சர் பண்றது கஷ்டமே இருக்கும். ரைட், இப்ப யாரு கேக்குறீங்க கேள்வி? ஹரிஷுதனா, யாரு கேள்வி கேக்குறீங்க? எமுலேட்டர்ஸ் மூலமா இந்த ஆப் டவுன்லோட் பண்ண முடியுமா லேப்டாப்ஸ்ல? என்ன மூலமாக? எமுலேட்டர்ஸ். Kalana, did you understand? Through emulators, he is asking whether can download this app. I'm sorry, I did not understand. Laptopல Android வந்து emulator. Sorry, no laptops, but you can but tabs or any other tabs, similar devices tabs can download. கணனி தவிர்ந்த தொலைபேசி அல்லது டேப்ஸ் இருந்தால் நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் தரவிறக்கம் செய்யலாம். ஆனால் கணனியில் அல்ல. சொல்லுங்க. Excuse me teacher. Emulator யூஸ் பண்ணி செய்யறாரா? I asked you one BlueStacks-ல யூஸ் பண்ணி செய்யறாரா? Excuse me teacher. உடைய கேள்வி எனக்கு ரெண்டு கிரேட் எடுக்கலாமா? பொறுங்க ராசா, பொறுங்கோ. முதல்ல கதைச்சவர் உங்களோட கேள்வி எனக்கு அவ்வளவாக விளக்கம் இல்ல. மறுபடியும் அந்த கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? எமுலேட்டர்ஸ் மூலமா இந்த டிபி எஜுகேஷன் ஆப் டவுன்லோட் பண்ண முடியுமா லேப்டாப்ஸ்ல? Emulators, okay. Through emulators, can we download the app in our laptop? That is the question. If the emulator gives you the access for Google Play Store or Huawei App Gallery or iPhone App Store, you can. Right. நீங்க எமுலேட்டர்ஸ்க்குள்ளால ட்ரை பண்ணும் பொழுது அது உங்களுக்கு கூகுள் ஆப் ஸ்டோரோ இல்ல பிளே ஸ்டோருக்கு ஒரு அக்சஸ கொடுக்குமாக இருந்தால் தென் அந்த சந்தர்ப்பத்துல நீங்க அதை பாவிக்கலாம் என்பது அவருடைய கருத்து. ஒரே போன் விலங்கேல ஒரே போன்ல இருந்து ஒன் செகண்ட் யாரு ஒரே போன்ல இருந்து இந்த கேள்வி கேட்டால் திருப்பி அந்த கேள்வியை கேளுங்க. ஒரே போன்ல இருந்து ரெண்டு கிரேட்டுக்கு எடுத்து பார்க்கலாமா? அப்படின்னா ஒரே நேரத்திலே அல்லது வித்தியாசமான நேரத்திலே? வித்தியாசமான நேரம். நீங்க ஒரு போன்ல நீங்க ஒரு கிரேட் இல்ல, நீங்க ப்ரீ ஸ்கூல்ல இருந்து கிரேட் 13 மட்டும் பார்க்கணும்னாலும் நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு நேரத்துல இல்ல. இப்ப நீங்க ஆண்டு 11 கணிதம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க பார்த்து முடிஞ்ச பிறகு உங்களோட அக்காவோ தம்பியோ யாரோ ஆண்டு 5 பார்க்க போறாங்கன்னு சொன்னா அவங்க நீங்க பாவிச்சு முடிச்ச பிறகு அவங்க பாவிக்கலாம். என்ன சொல்லுங்க? I want to ask. Tell me. Can we download the videos to the? Yes, you can download it. Okay. Excuse me teacher. Excuse me teacher. சொல்லுங்க. டீச்சர் அந்த படிப்பிக்கிற டீச்சரை கான்டாக்ட் பண்ணலாமா? டீச்சர் டெலிபோன் நம்பர் வேணுமா? அவளோட கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்குதா? நீங்க அந்த படிப்பிக்கிற யூடியூப்ல பாக்குறீங்களாக இருந்தா கலன he is asking whether they can contact the teacher who is teaching the relevant subject. For example, if the science not at that moment, but if they have any questions, if they put on the YouTube chat in the same lesson, they will answer. இப்படித்தான் ராசா. இப்ப ஒரு டீச்சர் 10,000 பேர் பாக்குறாங்கன்னா 10,000 பேருக்கும் அவ பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை தான் அவக்கு இருக்கும். அப்ப நீங்க ஒரு பாடத்தை பார்த்துட்டு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க யூடியூப் அந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணும் பொழுது அவ அதுக்குரிய பதில உங்களுக்கு போட்டு விடுவா. ஓகே Teacher? Excuse me teacher. Yes, I'm ready to answer everyone. Yeah. Excuse me teacher. Excuse me teacher. Yeah, I see. நான் பார்க்கிறேன். Excuse me teacher. Excuse me teacher. Yeah, excuse me teacher. நாங்க 1 by 1 போவோம். இப்ப கனகராஜா ஒரு கேள்வி கேட்க இருக்கிறீங்க. ரைட், கேளுங்க உங்களோட கேள்விய.
கனகராஜா, கிரீனியா, கவின் உங்களோட கேள்வியை கேளுங்கோ. கவின். Miss, can we see in? See what? Can we see what? What is your question? Teacher, can we see these videos on YouTube? Yes. Yes, you can. Yes, you can. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல யூடியூபுக்குள்ள சென்று நீங்க டிபி எஜுகேஷன் என்று டைப் பண்ணும் பொழுது நீங்கள் அதுக்குள்ள போய் இது பார்க்கலாம். நீங்க செய்து பாருங்க உங்களோட போன்ல இல்லாட்டி லேப்டாப்ல. How to download the same package to DP app and YouTube app? You mean downloading the videos? Is it same like using the app? Is that your question? No. Basically, even if you have the YouTube app, one thing important is that when you have the app, you will get the notifications of the latest uploaded lessons. Yeah. And also, you like in YouTube, you don't have to search go and type or search anywhere anything. On the app itself, you can directly go to the grade lesson, and then you can find all the lessons in one location. In YouTube, you might, definitely have to search a little bit and then select the lesson. It's easier in the app when you're using, and especially the updates. Yeah. Right. So, நீங்க யூடியூப் பாவிக்கிறத விட ஆப்பை நீங்க பாவிக்கிறதால மிகவும் பிரயோசனம் என்னன்னா, நீங்க யூடியூபுக்குள்ள போனா அநேக விடயங்களை அங்க டைப் செய்து அநேக தரவுகளை நீங்க கொடுத்த பிறகுதான் நீங்க அந்த குறிப்பிட்ட இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஆப்புகளால போய் நீங்க பாக்குறது மிகவும் இலகுவானதாக இருக்கும். ஏனென்றால் அவ்வாறான ஒரு விதத்தில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. This is interesting. Downloading the video. How to download the video? Right, Kalana, go ahead. So basically, there are few apps on apps on Google Chrome that you can download them, but I'm sure it's not the place for us to tell you how to download YouTube videos at the moment. So for that, I think you will have to check on a separate matter, because we can't tell you that in a forum like this. இப்படியான ஒரு பொது நடைமேடையிலே நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை எங்களால் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். எப்படி நாங்க வீடியோவை டவுன்லோட் பண்றதுண்டு. ஆனா நீங்க வேற ரிசோர்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரிந்தா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். ஆனா நாங்க அப்படி ஒரு பொது மேடையில அது எங்களுக்கு கூற முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கின்றோம். சொல்லுங்க. Can you gain from this? I'm sorry, darling. I'm sorry. One by one. Can we make it one by one, please? Teacher? YouTube and the SS download download பண்ணிரலாம். என்னத்துல இருந்து? SS YouTube download இருந்து. அதான் நான் சொல்ல வரது என்னன்னு சொன்னா, நாங்க ஓப்பனா எப்படி வீடியோவை டவுன்லோட் பண்றதுன்றது எங்களால சொல்ல முடியாது. ஏனென்றா இது சில அந்த ரைட்ஸ் இருக்குதான, காப்பி ரைட்ஸ், சில ரைட்ஸ் இருக்கு. அதனால எங்களுக்கு ஓப்பனா இதுக்குரிய பதில எங்களுக்கு தர முடியாது. உங்களுக்கு தெரிந்த தளமேடைகளூடாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். உங்களுக்கு நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூப்ல இருந்து எப்படி ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்றதுன்னு. சோ அதுக்கு அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல, நீங்க பாவிக்கலாம். ஆனா எங்களால அதை ஓப்பனா இப்பொழுது சொல்ல முடியாது. விளங்குது? சொல்லுங்க. விளங்குது. 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 Can we gain more knowledge from this app? Can we gain more knowledge from this app? Definitely yes. Definitely yes. Now see, for A levels, we have maths, like mathematics stream is there, science is there. Very soon we are going to upload commerce and IT subjects as well. So whatever the stream you belong to, you can develop and you can enhance your knowledge by using this app for sure. Because we have testimonials that children have been using this app especially during these lockdowns past so many months,
and they have been benefited so much without, you know, teachers' help and tuition class centers' help. Even some students benefited without parents' help, right? So for sure, we assure that once you download this app into your mobile phones, and if you get used to it, I'm sure that you are going to make it for a, you know, you are going to benefit it a lot. Teacher? Yes. சொல்லுங்க உங்களோட கேள்வியை சொல்லுங்க. கேள்வியை சொல்லுங்க. We can see another subjects on DP education for grade 6. Right, grade 6 ku Kalana, the question is whether they can see apart from math, science and English, whether they can see other subjects, they can use other subjects. Not at the moment. Right. இந்த இப்போதைக்கு நாங்க 3 முக்கிய பாடங்களை தான் நாங்க தரவேற்றம் செய்திருக்கிறோம். ஆனால் எதிர்காலத்துல நாங்க அனைத்து பாடங்களையும் தரவேற்றம் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். இப்போதைக்கு நாங்க 3 முக்கிய பாடங்களை தான் நாங்க பதிவேற்றம் செய்திருக்கிறோம். Thank you, teacher. Welcome, Nadesh. Yeah. Will the teachers teach lesson live? Lessons live? You're asking whether teachers are conducting the lessons live? Yes. No, as I said earlier, these are the pre-recorded ones. Am I correct, Kalana? These are the pre-recorded lessons. Yeah, there is nothing going online at the moment. All these videos are pre-recorded ones. Zoom classes? Zoom classes, we don't conduct at the moment, my dear. Right? So we will see how it works, and yeah, I think you can get everything from the video itself. It's more like a Zoom class. It's like this. More than you see, sometimes we are connected from different part of the island, and somebody is teaching, and you know, data problem and signals are weak. If it rains, we get distracted. But when you watch a pre-recorded video, then nothing is going to distract you. Right? You understand? So that is the difference in being in a Zoom online class and watching or learning something pre-recorded one. But you might ask me how to ask the doubts from the teacher. Obviously, you should have doubt, right? So while you are watching the video, you put your doubts in the comment box. So the teacher will definitely write you back. Okay? You will get the answer. Yes, my teacher. Yes, Lanukshan. Yes. Solungo. Lanukshan. Teacher live video போய்கிட்டு இருக்கேக்க அந்த சப்ஜெக்ட் டீச் பண்ற டீச்சர்ட்ட நாம கேள்வி உங்களுக்கு தெரியாத क्वेश्चंस எல்லாம் கேட்கலாமா? ராசா, நீங்க டிவில நியூஸ் பாக்குறீங்களா? எஸ் டீச்சர். அப்ப டிவில நியூஸ் பாக்கேக்க உங்களுக்கு ஒரு டவுட் வந்தா நீங்க நியூஸ் வாசிக்கிறவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது தானே? அத போல இது இந்த டீச்சர் உங்களுக்கு ஆன்லைன்ல இப்ப நானும் நீங்களும் கதிக்கிற மாதிரி அங்க லெசன்ஸ் போக இல்ல. அதாவது அவ ஒரு லெசனை முன்னுக்கே அவ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை தான் நாங்க உங்களுக்கு அப்லோட் பண்ணி இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு தேவையான உங்களோட பாட திட்டத்துக்குள்ள உள்ளடங்கின லெசனை தான் அவ படிப்பிச்சு அதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கிறோம். அப்ப அவ படிப்பு கேட்கல, நீங்க அவட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது ஆன்லைன் இல்ல. Thank you, teacher. Excuse me, teacher. Yes, tell me. Yes. சொல்லுங்க ராசா, சொல்லுங்க. டீச்சர் லேப்டாப்ல டவுன்லோட் பண்ற மாதிரியே கம்ப்யூட்டர்லயும் டவுன்லோட் பண்ணலாமா? என்ன சொன்ன நான் முதல் நாங்க மொபைல்ல எப்படி டவுன்லோட் பண்றதுன்றதை காட்டி கொடுத்தனாங்க. சரியா? வித்தியாசமான 3 மொபைல் போன்ல. ஆனா லேப்டாப்ல நாங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனா நீங்க அந்த இணையதள அட்ரஸுக்குள்ள போய் அந்த இணையதளத்துக்குள்ள நீங்க போய் டிபி எஜுகேஷன் டைப் பண்ணினீங்கன்னா நீங்க பிறகு அதுக்குள்ள இருக்கிறதுல பார்க்கலாம். ஆனா அந்த ஆப்பை நீங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ற மாதிரி நீங்க மடிக்கணனி லேப்டாப் அல்லது மேசை கணனி நார்மல் டெஸ்க்டாப்ல நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. டீச்சர் யா சொல்லுங்க. டீச்சர் இந்த ஆப் ஆன்லைன் ஆப்பா இல்ல ஆஃப்லைன் ஆப்பா? ஆன்லைன் ஆன்லைன் ஆப், whether it is offline app. ஆப் நீங்க ஒருக்கா போன்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்களா நீங்க each time போயிட்டு I mean, I didn't get the question. He's asking whether... No, he's asking whether he can use the app offline without when we are not switched on data or Wi-Fi.
So we can't. It's like YouTube only. Like when you want to use or watch videos, you have to switch on the data and the Wi-Fi. That should be on. Right. Okay. Right. Offline la நீங்க பாவிக்க முடியாது குஞ்சு. என்னன்னு சொன்னா நீங்க on பண்ணிட்டு தான் டேட்டாவை on பண்ணிட்டு தான் நீங்க பாவிக்க வேணும். நாங்க எப்படி யூடியூப் பாவிப்போம், யூடியூப் பாவிக்கிற நீங்க தானே, அத போல நாங்க ஆஃப்லைன்ல இருக்கேக்க பாவிக்க இயலாது இல்லையா, இன்டர்நெட் பாவிக்க இயலாது ஆஃப்லைன்ல இருக்கேக்க. அதே போலதான் நீங்க ஆன் பண்ணிட்டு தான் இதை பாவிக்கலாம். அதுக்கு தான் நாங்க உங்களுக்கு பேக்கேஜ் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 249 ரூபா 249 rupees பேக்கேஜ் உண்டு. அதை போட்டிங்கன்னு சொன்னா நீங்க அன்லிமிட்டடா நீங்க பாவிக்கலாம். விளங்குதா? I have watched it grade 7. Okay. என்னடா டயலாக்ல பேக்கேஜ் இருக்கா? டயலாக்லயும் இருக்குது, மொபிட்டலையும் இருக்குது. நீங்க விசாரிச்சு பாருங்க. அங்க இருக்கிற டயலாக் ஆபீஸ் இருக்கு தானே, டயலாக் அவுட்லெட்ல நீங்க விசாரிச்சு பாருங்க, கட்டாயம் தருவாங்க உங்களுக்கு. ஓகே, thank you. Further doubts? டினோஷிகன் டிபி ஆப்பை டவுன்லோட் பண்ண பிறகு அந்த வீடியோ செலக்ட் பண்ணோன்னே எரர் கனெக்ஷன் வருது டீச்சர். என்ன பாடத்துக்குள்ள போனீங்க? 11 இங்கிலீஷ். Kalana, when he goes into grade 11 English, when he's trying to click on the video, it says error message. From app? Yeah, from app. Grade 11, which lesson? English. Right. பிரதீஷ் அந்த கேள்வி கேட்டீங்க என்னட்ட? பிரதீஷா? ஓம் டீச்சர். பிரதீஷ் நீங்க ஆப் மொபைல்ல டவுன்லோட் பண்ணிட்டு போய் பாத்தீங்க? ஓம் டீச்சர். Yeah, on the mobile app only. Working. Right, பிரதீஷ் அந்த அண்ணா உங்களுக்கு காட்றே பாருங்க, அவட்ட மொபைல்ல அது வந்து வர்க் பண்ணுது. பாக்குறீங்களா? நீங்க ஒருக்க இப்ப ட்ரை பண்ணி பாக்குறீங்களா பிரதீஷ்? இப்ப ஒருக்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? Data connection? என்ன டேட்டா பாவிக்கிறீங்க? Wi-Fi, SLT. SLT Wi-Fi. பட் நான் SLT Wi-Fi தான் நான் பாவிக்கிறேன். நான் எனக்கு காட்டுது அது. Yeah, yes, Battle King. Yes, Battle King. சொல்லுங்க. வீடியோ குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குமா? சூப்பர்பா இருக்கும். நீங்க எப்படி சூர்யாண்ட படம் பாக்குறீங்க தியேட்டர்ல, விஜயண்ட படம் சாரி நாட் தியேட்டர் டிவில பாக்குறீங்க, அத போல இருக்கும் வீடியோ குவாலிட்டி. ஓகே ஓகே ரைட், பாத்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குண்டா. ஓகே. I think we have reached about 8:15. If they have any other questions, they can WhatsApp to us or reach out to us in any other form. And I think we can wrap it up for the day, no? Otherwise, there are a lot of things. Doubts, so many doubts. Yes. Without doubts, no students, right? Right. Okay. Yes, children, yeah, நாங்க இப்ப 8 கால் ஆயிட்டது டைம். உங்களுக்கும் வேலை இருக்கும், நீங்க சாப்பிடணும், ரைட்? சோ நாங்க உங்களை விடுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாக இருந்தா chat பாக்ஸ்ல அனுப்புங்க. இப்ப இல்லாட்டி நாங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்க எழுதி எடுத்தீங்களா எல்லாரும்? ஓகே, அந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அதுக்கு அழைத்து நீங்க உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் லிந்துஷா. எனக்கும் எரர் தான் வருது. Kalana, she is also getting error message. Which lesson? English, Litusha? Science. What is the message? If they can show us the screen. Can you Lintusha, can you turn on the video and show it to the camera, please?
டீச்சர் இப்பயும் எரர் தான் காட்டுது. காட்டுது. ஓம் டீச்சர் எல்லாம் எரர் தான் காட்டிட்டு இருக்கு. வருது இல்ல வீடியோ. Video is not coming, Kalana. Can they show us a... இப்ப பாருங்க, நான் இந்த போன்ல டிபி மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப நீங்க இங்கால அந்த முகப்பு இருக்குத்தானே, ஹோம் இருக்குத்தானே, அதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, 1 செகண்ட், இதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா சைட்ல ஸ்விட்ச் கிரேட் வரும். அப்ப நீங்க ஃபர்ஸ்டா கிரேட செலக்ட் பண்ணுங்க. இப்படி வரும் கிரேட செலக்ட் பண்ண பிறகு இப்ப கிரேட் 11 நான் கிளிக் செய்யறேன். கிரேட் 11 கிளிக் செஞ்சோன்னே எனக்கு இவ்வளவும் காட்டுது. பிரதீஷ், கிரேட் 11ல இவ்வளவு வீடியோக்களும் அதுக்குள்ள இருக்குது. சயின்ஸ் தியரி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் பாஸ் பேப்பர் இருக்குது, இவ்வளவு பிசினஸ் அண்ட் அக்கவுண்டிங் இருக்குது, இவ்வளவும் இருக்குது, மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. வித்தியாசமான ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இருக்கீங்களோ தெரியல. இல்ல இத மாதிரி தான் வருது. டிபி ஆப்னு தான் இருக்கு. டிபி எஜுகேஷன், டிபி எஜுகேஷன். சரியா பாருங்க, டிபி எஜுகேஷன் ஆண்டு. நீங்க கொடுத்த அந்த ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 077. I'll put on chat. Chat box la paakringla, chat box la பாருங்க. Right. Excuse me, is this in English medium also? Sorry, come again. What? Can we use this for English medium also? Yes. Yeah, if you click the language English, right, there are 3 options: Sinhala, Tamil and English. So if you are going to choose English language, then you will get all the lessons taught in English. Okay, thank you. What's your grade? What's your grade, dear? I'm grade 6. You are in grade 6, okay. In grade 6 mathematics and science is available. Mathematics, science and these are revision, past papers, science theory and maths theory available at the moment. Right, someone has sent me a message. It is correct, but the information what we gave is correct. Okay, who is this? Please send me your number. Send me your name, please. Education department தான் இருக்குது. ஆனா வீடியோ வருது இல்ல டீச்சர். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அந்த கொடுக்கப்பட்டிருக்க தொலைபேசி இலக்கத்துக்கு உங்களோட போன்ல அது எப்படி அப்பியர் ஆகுறதுன்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஒருக்கா அனுப்புங்க. சரியா? ஓம் டீச்சர். சரியா? ஓகே ஓகே, ரைட். மேம். எஸ். இல்ல எனக்கு வந்தத நான் சென்ட் பண்ணிருக்கேன். பேர் என்னது? லிந்துஷா. கிஷோன்ற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு வந்திருக்குது. அடுத்தது பேர் அனுப்பினீங்களா? பேரை ஒருக்கா போட்டு விடுங்க. சரியா? ஓகே, ரைட். கலனு, shall we? ரைட். இப்ப chat boxல பாருங்க, அந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, Kalana, what's next? Kalana? I think if they have no questions, we can wrap it up, Angie. Okay, fine. Right, okay children.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் திஸ். நன்றி. இதுக்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் டிபி எடுகேஷன் ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்க எடுத்திருக்கிற இந்த திட்டமானது நீங்க எவ்வளவு தூரம் பாவிக்க போறீங்கன்றதுல தான் அடங்கி இருக்கிறது. ஆகையினால் இதை பாவித்து நீங்கள் இயலுமானவரை பிரயோசனம் பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் தயவுடன் கேட்கின்றோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் லக் டு யூ ஆல். Thank you. Good night. Thank you. Good night. Bye. Thank you. Good night. Good night. Yes. Thank you, teacher. Bye. Good night. You're welcome. Good night. Good night. Good night. Bye. Good night.